மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகள். எங்களுடைய இன்றைய அரசியல் விஞ்ஞான வகுப்பில் நாங்கள் அலகு 6 முரண்பாடு தீர்த்தலும் என்ற தலைப்பு தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். மனிதர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒரு சமூக பிராணிகளாக காணப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய சகல விதமான செயற்பாடுகளும் சமூகத்தோடு ஒன்றிணைந்ததாக அல்லது சமூகத்தோடு பின்னி பிணைந்ததாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே மனிதனுடைய சமூக வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக முரண்பாடு மாறி வருகின்றது. அப்ப உங்களுக்கு தெரியும், முரண்பாடு என்றால் என்ன, முரண்பாட்டினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக, முரண்பாட்டினுடைய சாதக மற்றும் பாதக விடயங்கள் தொடர்பாக மற்றும் முரண்பாட்டினுடைய வகைப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் இன்றைய அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே கலந்துரையாட இருக்கின்றோம். அப்படி அந்த வகையிலே முரண்பாடு என்றால் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் என்ன வரவிலக்கணம் கொடுக்கலாம் என்றால், முரண்பாடு என்பது தமக்கிடையில் ஒன்றுக்கொன்று பொருத்தமில்லாத நோக்கங்களை உடைய அல்லது அவ்வாறு சிந்திக்கின்ற இரண்டு நபர்கள், குழுக்கள், அரசுகள் மற்றும் அரசுகளுக்கும் மேற்பட்டவைகளுக்கு இடையிலே நிலவுகின்ற ஒரு விசேட தொடர்பாகத்தான் முரண்பாடு காணப்படுகின்றது. இந்த வரவிலக்கணத்தை முன்வைத்தது யாரு என்று சொன்னால், கிறிஸ்தோபர் மிச்சலின் என்ற சிந்தனையாளர் 1981ஆம் ஆண்டு சர்வதேச முரண்பாடுகளின் கட்டமைப்பு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர்நேஷனல் கான்ஃபிளிக்ட் என்ற நூலிலே இந்த வரவிலக்கணத்தை முன்வைத்திருக்கின்றார். அப்ப உங்களுக்கு முரண்பாடு தொடர்பாக என்ன கேள்வி வந்தாலும் நீங்கள் அறிமுகத்திலே கொடுக்க வேண்டியது இந்த முரண்பாட்டுக்கான வரவிலக்கணம் தொடர்பாகத்தான். முரண்பாடு என்பது தமக்கிடையில் ஒன்றுக்கொன்று பொருத்தமில்லாத நோக்கங்களை உடைய அல்லது அவ்வாறு சிந்திக்கின்ற இரண்டு நபர்கள், குழுக்கள், அரசுகள் மற்றும் அதற்கு மேற்பட்டவைகளுக்கிடையே நிலவுகின்ற தொடர்புகள் தான் முரண்பாடு என்று நீங்கள் கூற வேண்டும். இந்த முரண்பாடுகள் சாதாரண மட்டத்திலே, அதாவது இரண்டு நபர்களுக்கு இடையிலே, ஒரு சிறு குழுக்களுக்கு இடையிலே என்னத்திற்காக ஏற்படுகின்றது, அதற்கு பின்புலமாக என்ன காரணி அமைகின்றது என்று சொன்னால், சமப்படுத்த முடியாத நோக்கங்கள். அதாவது உதாரணமாக ஒரு மாம்பழத்தை உரிமையாக்கிக் கொள்வதற்காக இரண்டு பேர் சண்டையிடுகிறார்கள். இங்கே இரண்டும் சமப்படுத்த முடியாத நோக்கமாக இருக்கின்றது. இதனாலே முரண்பாடு ஏற்படுகின்றது. அதே போல இந்த சர்வதேச ரீதியிலே அரசுகளுக்கு இடையிலே, உதாரணமாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், இப்படி நாடுகளுக்கு இடையிலே, அரசுகளுக்கு இடையிலே முரண்பாடு ஏற்படுவதிலே 4 காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றது. ஒன்று அதிகாரம், இரண்டாவது வளம், மூன்றாவது மூலதனம், நான்காவது அந்தஸ்து. இந்த 4 காரணிகளும் தான் இந்த சர்வதேச மட்டத்திலே முரண்பாடுகள் ஏற்படுவதிலே பெரும் பங்களிப்பு செய்கின்றன. அடுத்த விடயம் முரண்பாட்டின் செயற்பாடுகள் தொடர்பாக. அப்ப நீங்கள் ஆரம்பத்திலே நினைத்திருக்கலாம், முரண்பாடு என்பது வெறுமனே எங்களை அழிக்கின்ற ஒரு காரணிகளாக, பாடசாலைகளாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அவை நமக்கு கற்பித்தவை என்ன, நாங்கள் யாரோடையும் முரண்படக்கூடாது, இந்த முரண்பாடுகள் எம்மை அழித்து விடும் என்று. அப்படி அல்ல. முரண்பாட்டால் சாதகமான விடயங்கள், அதாவது முரண்பாட்டினால் சில நன்மைகளும் இருக்கின்றன. அதே நேரம் முரண்பாட்டினாலே பாதகமான விளைவுகள் அல்ல தீமைகளும் காணப்படுகின்றது. அப்ப இந்த முரண்பாட்டினுடைய சாதகமான விடயங்கள், அதாவது முரண்பாடு என்பது நடைபெற்றதாலே அங்கே சாதகமான விடயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது, இரண்டு தரப்புகளும் நன்மை அடைந்திருக்கின்றோம் என மனதிலே நினைத்தால் அது முரண்பாட்டினுடைய சாதகமான பக்கமாக இருக்கின்றது. அப்ப இந்த முரண்பாட்டினுடைய சாதகமான பக்கம் தொடர்பாக கருத்துரை வழங்கிய 2 சிந்தனையாளர்கள் என்று கேட்டால், ஒன்று ஜார்ஜ் சீமெல் என்ற சிந்தனையாளர், இரண்டாவது லூவிஸ் கோசர் என்ற சிந்தனையாளர். ஜார்ஜ் சீமெல் என்பவர் முரண்பாட்டின் சமூகவியல் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதே போல லூவிஸ் கோசர் என்பவர் சமூக முரண்பாட்டின் செயற்பாடுகள் என்ற நூலை எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் எழுதிய நூல்களின் அடிப்படையிலே முரண்பாட்டிலே சாதகமான விடயங்களும் காணப்படுகின்றது. ஒரு முரண்பாடு நமக்கு சாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்துகின்றது என்பதை எம்மால்
அறிய முடிகின்றது. அதன் அடிப்படையில் 2022 ஆண்டு ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. முரண்பாட்டின் சாதகமான விடயங்கள் தொடர்பாக கருத்துரை வழங்கிய 2 சிந்தனையாளர்கள் என்று கேட்டால் லூவிஸ் போசர் என்ற சிந்தனையாளரையும் ஜோர்ஜ் சீமெல் என்ற சிந்தனையாளரையும் நீங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். அவர்களால் எழுதப்பட்ட நூல்கள் என்று கேட்டால் ஜோர்ஜ் சீமெல் என்பவரால் முரண்பாட்டின் சமூகவியல் என்ற நூலும், அதே போல லூவிஸ் போசர் என்பவரால் சமூக முரண்பாட்டின் செயற்பாடுகள் என்ற நூலும் எழுதப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த முரண்பாட்டால் என்னென்ன சாதக விடயங்கள் ஏற்படலாம்? முதலாவது, சமூகத்தினுடைய வளர்ச்சியை ஊக்கப்படுத்துகின்றது. 2 சமூகங்களுக்கு இடையிலே முரண்பாடுகள் ஏற்படுகின்றது. ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை அடக்கி ஆளுகின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே அங்கே அடிமைப்படுத்தப்பட்டிருந்த அந்த சமூகமானது கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக முன்னேற எத்தனிக்கின்றார்கள். ஏன்? அந்த முரண்பாடு காரணமாக. அந்த 2 சமூகங்களுக்கும் ஏற்பட்ட முரண்பாடு அந்த சமூகம் வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக இருக்கின்றது. இதைத்தான் நீங்கள் சொல்ல போறீங்கள் முரண்பாட்டினுடைய சாதகமான விடயங்கள் என்று. இரண்டாவது, தனிநபர்களினுடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்படுவதற்கு காரணம். நாங்கள் ஒருவரை பழிதூற்றுகின்றோம் அப்படின்ற போது எமக்கும் அவர்களுக்கும் இடையிலே முரண்பாடு ஏற்படுகின்றது. அந்த முரண்பாட்டினுடைய விளைவாக அவர் தனிநபர்களுடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்படுவதற்கு, அது பிற்காலத்திலே ஒரு சமூக மாற்றமாக சமூக பெயர்வாக உருப்பெறுவதற்கு இந்த முரண்பாடு காரணமாக இருக்கின்றது. மூன்றாவது, சமூக பிரச்சனைகள் வெளிக்கொணரப்படுவதற்கு இந்த முரண்பாடு காரணமாக இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்பட்ட முரண்பாடுதான் இன்று பெண்ணியல்வாதம் என்ற அரசியல் கருத்தியல் வளர்ச்சி அடையவும் பெண்கள் சகல துறைகளிலும் பிரகாசிக்கவும் இந்த முரண்பாடு காரணமாக இருக்கு. இதனாலே பெண்களுக்கும் நன்மை கிடைத்திருக்கின்றது. இது ஒரு முரண்பாட்டினுடைய சாதகமான பக்கமாக காணப்படுது. அதே போல சமூக குழுக்களினுடைய ஒற்றுமையினை வலியுறுத்துகின்றது அல்லது வலுப்படுத்துகின்றது. சமூக குழுக்கள் பிளவடைந்திருந்தாலும் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற போது அல்லது ஒரு முரண்பாடு ஏற்படுகின்ற போது அந்த சமூக குழுக்களுக்கு இடையிலே ஒரு ஒற்றுமை ஏற்படும். இதை நீங்கள் முரண்பாட்டினுடைய சாதகமான பக்கமாக சொல்ல போறீர்கள். அப்ப உங்களிடம் ஒரு கட்டமைப்பு வினாவாக கேட்கப்படலாம். இந்த வடக்கு மாகாண முன்னோடி பரீட்சையிலையும் இதே வினா கேட்கப்பட்டிருந்தது. முரண்பாட்டினுடைய சாதகமான விடயங்களில் 2 குறிப்பிடுக என்று சொன்னால், சமூகத்தினுடைய வளர்ச்சியை ஊக்கப்படுத்துகின்றது, தனிநபர்களிலே மாற்றம் ஏற்பட காரணமாக இருக்கின்றது, சமூக பிரச்சனைகள் வெளிக்கொணரப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது, சமூக குழுக்களினுடைய ஒற்றுமையை வலுப்படுத்துகின்றது என்று நீங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, முரண்பாட்டினுடைய பாதகமான பக்கம். அந்த முரண்பாட்டிலே நாங்கள் ஈடுபட்டதால் எங்களுக்கு அழிவுதான் ஏற்பட்டிருக்கின்றது, ஆகவே நாங்கள் இந்த முரண்பாட்டால் அதிகளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று 2 தரப்புகளும் நினைத்தால் அதை நாங்கள் சொல்ல போறோம் முரண்பாட்டினுடைய பாதகமான பக்கம். உதாரணமாக, முரண்பாட்டினுடைய பாதகமான பக்கத்திற்கு உதாரணமாக 1ஆம் மற்றும் 2ஆம் உலக மகா யுத்தங்கள், உள்ளக சிவில் யுத்தங்கள், இனங்களுக்கிடையிலான முரண்பாடுகள், இனங்களுக்கிடையில் நடைபெற்ற கலவரங்கள், கொலைகள், மனித படுகொலைகள் என்பது முரண்பாட்டினுடைய பாதகமான விடயங்களாக காணப்படுகின்றது. அப்ப ஒரு கட்டமைப்பு வினா உங்கள்ட்ட வரப்போது, முரண்பாட்டின் செயற்பாட்டின் அடிப்படையிலே 2 அணுகுமுறைகள் காணப்படுது. ஒன்று, முரண்பாட்டினுடைய சாதகமான பக்கம், முரண்பாட்டினுடைய பாதகமான பக்கம். முரண்பாட்டினுடைய சாதகமான பக்கம் தொடர்பாக கருத்துரை வழங்கிய சிந்தனையாளர்கள் என்று கேட்டால் லூவிஸ் போசரையும் ஜோர்ஜ் சீமெல் என்ற சிந்தனையாளரையும் சொல்ல போறீர்கள். அதே போல இன்னும் ஒரு கட்டமைப்பு வினா வரும். முரண்பாட்டினுடைய சாதகமான விடயங்களில் 2 குறிப்பிடுக என்று சொன்னால், சமூகத்தினுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்துகின்றது, தனிநபர்கள் மாற்றம் அடைவதற்கு காரணமாக இருக்கு. அடுத்த, முரண்பாட்டினுடைய பாதகமான விடயங்கள் தொடர்பாக 2 உதாரணம் முன்வைக்க சொன்னால், 1ஆம் மற்றும் 2ஆம் உலக மகா யுத்தங்கள், சிவில் சமூக பிரச்சனைகள் அல்லது சிவில் சமூக போராட்டங்களை நீங்கள் முரண்பாட்டினுடைய பாதகமான விடயங்கள் அல்லது இனங்களுக்கு இடையிலான சிவில் யுத்தங்களை நீங்கள் கூறிக்கொள்ளலாம். அடுத்த விடயம், முரண்பாடு பிரதானமாக 3 வகைப்படும். அப்ப இந்த முரண்பாட்டை இவர்கள் பிரதானமாக 3ஆக வகைப்படுத்துகிறார்கள். முதலாவது, எளிய வகைப்படுத்தல், செயற்பாட்டுவாத வகைப்படுத்தல்
அரசியல் வகைப்படுத்தல். இந்த முரண்பாட்டை பிரதானமாக மூன்றாக வகைப்படுத்துகிறார்கள். ஒன்று எளிய வகைப்பாடு, செயற்பாட்டுவாத வகைப்பாடு, அரசியல் வகைப்பாடு. இந்த முரண்பாட்டினை நாங்கள் பிரதானமாக மூன்றாக வகைப்படுத்தலாம். எளிய வகைப்படுத்தல், செயற்பாட்டுவாத வகைப்படுத்தல், அரசியல் வகைப்படுத்தல். எளிய வகைப்படுத்தலிலே உள்ளடங்குகின்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் சிந்திப்போம். எளிய வகைப்படுத்தலிலே ஆளக முரண்பாடு, ஆளிடை முரண்பாடு, குழுவில் உள்ளான முரண்பாடு, குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடு. அப்ப முரண்பாட்டை நாங்கள் பிரதானமாக மூன்றாக வகைப்படுத்தலாமாம். எளிய வகைப்படுத்தல், செயற்பாட்டுவாத வகைப்படுத்தல், அரசியல் வகைப்படுத்தல். இந்த எளிய வகைப்பாட்டிலே ஆளக முரண்பாடு, ஆளிடை முரண்பாடு, குழுவில் உள்ளான முரண்பாடு, குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடு. ஆளக முரண்பாடு என்றால் என்னென்று சொன்னால் மனித மனதுக்குள்ளே ஏற்படுகின்ற முரண்பாட்டை நாங்கள் ஆளக முரண்பாடு என்று சொல்லுவோம். உதாரணமாக எங்களுடைய வாழ்க்கையிலே தீர்மானம் எடுக்கின்ற போது அல்லது நாங்கள் ஒரு பரீட்சை ஒன்றை எதிர்கொள்கின்ற போது அங்கே சில குழப்பங்கள், எங்களுடைய மனதிலே சில குழப்பங்கள், சந்தேகங்கள் ஏற்படும். அது எங்களுடைய மனதிற்குள்ளே ஏற்படுகின்ற முரண்பாடாக அல்லது ஒரு ஆளக முரண்பாடாக காணப்படுகின்றது. அதே போல் ஆளிடை முரண்பாடு என்று சொன்னால் இரண்டு நபர்களுக்கு இடையிலே, தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே, நண்பனுக்கும் நண்பிக்கும் இடையிலே, மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலே ஒரு முரண்பாடு ஏற்பட்டால் அதை நீங்கள் சொல்ல போகிறீர்கள் ஆளிடை முரண்பாடு. அடுத்த குழுவில் உள்ளான முரண்பாடு. ஒரு சமூக குழுக்களுக்கு உள்ளே அந்த சமூக குழுவினுடைய அங்கத்தவர்களுக்கு இடையிலே, ஒரு கட்சி ஒன்றினுடைய அங்கத்தவர்களுக்கு இடையிலே ஒரு முரண்பாடு ஏற்பட்டால் அதை நீங்கள் சொல்ல போகிறீர்கள் குழுவில் உள்ளான முரண்பாடு. அதே போல இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட சமூக குழுக்களுக்கு இடையிலே பிரச்சனைகள் அல்லது முரண்பாடுகள் ஏற்பட்டால் நீங்கள் சொல்லுவீங்கள் அதை குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடு என்று. அப்ப இந்த எளிய வகைப்படுத்தலுக்குள்ளே என்னென்ன உபபிரிவுகள் பிள்ளைகள் காணப்படுது? ஆளக முரண்பாடு, ஆளிடை முரண்பாடு, குழுவில் உள்ளான முரண்பாடு, குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடு என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது முரண்பாட்டினுடைய செயற்பாட்டுவாத வகைப்படுத்தல். முரண்பாட்டினுடைய செயற்பாட்டின் அடிப்படையிலே முரண்பாட்டை அவர்கள் இரண்டாக வகைப்படுத்துகிறார்கள். அப்ப இந்த முரண்பாட்டை செயற்பாட்டு ரீதியாக செயற்பாட்டுவாத வகைப்படுத்தலுக்கு உட்படுத்தியது யாருன்னு சொன்னால் மார்ட்டின் டொய்ஸ் என்ற ஒரு சிந்தனையாளர். இவர்தான் இந்த முரண்பாட்டை இரண்டாக வகைப்படுத்தி இருக்கின்றார். முரண்பாட்டினுடைய நேர்கணிய முரண்பாடு, இரண்டாவது எதிர்மறை முரண்பாடு. முரண்பாட்டிலே ஈடுபட்ட தரப்புகள் தாங்கள் லாபம் அடைந்திருக்கின்றார்கள், இந்த முரண்பாட்டால் நாங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கின்றோம் அல்லது இதனால் நமக்கு சாதகமான விடயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்று அவர்கள் நினைத்தால் அது முரண்பாட்டினுடைய நேர்கணிய வகைப்பாடாக காணப்படுகின்றது. அதே போல முரண்பாட்டிலே ஈடுபட்ட தரப்புகள் தங்களுக்கு இந்த முரண்பாட்டில் ஈடுபட்டதால் அழிவு ஏற்பட்டிருக்கின்றது என நினைத்தால் அது முரண்பாட்டினுடைய எதிர்மறை வகைப்பாடாக அல்லது எதிர்மறை முரண்பாடாக காணப்படுது. அப்ப முரண்பாட்டை செயற்பாட்டு ரீதியாக வகைப்படுத்திய சிந்தனையாளர் யாரு பிள்ளைகள்? மார்ட்டின் டொய்ஸ் என்ற சிந்தனையாளர். அவர் எப்படி வகைப்படுத்தி இருக்கின்றார்? முரண்பாட்டினுடைய நேர்கணிய முரண்பாடு, முரண்பாட்டினுடைய எதிர்மறை முரண்பாடு என்று. அடுத்த விஷயம், முரண்பாட்டை அரசியல் ரீதியாக வகைப்படுத்தல். அப்ப முரண்பாட்டை அரசியல் ரீதியாக வகைப்படுத்தியது யார் என்று சொன்னால் பீட்டர் கொலன்ஸ்டீன் என்ற ஒரு சிந்தனையாளர். இவர்தான் முரண்பாட்டை அரசியல் ரீதியாக வகைப்படுத்தி இருக்கிறார். முதலாவது அரசுகளுக்கு இடையிலான முரண்பாடு, அரசுக்கு உள்ளான முரண்பாடு. அடுத்தது அரசு நிர்மாண முரண்பாடு. அரசுகளுக்கு இடையிலான முரண்பாடு இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட அரசுகளுக்கு இடையிலே ஒரு முரண்பாடு ஏற்பட்டால் அதை நீங்கள் சொல்ல போறீங்கள் அரசுகளுக்கு இடையிலான முரண்பாடு. உதாரணமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே நடைபெற்ற யுத்தம் அல்ல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற யுத்தத்தை அரசுகளுக்கு இடையிலான முரண்பாட்டாக நீங்கள் சொல்லலாம். அதே போல் உள்ளக முரண்பாடு, ஒரு அரசொன்றினுடைய எல்லை பரப்புக்குள்ளே வாழ்கின்ற குழுக்களுக்கு இடையிலே மத குழுக்கள் அல்லது இனக்குழுக்கள் சமூக குழுக்களுக்கு இடையிலே முரண்பாடு ஏற்பட்டால் அல்லது கலவரங்கள் ஏற்பட்டால் அதை நீங்கள் சொல்ல போகிறீர்கள் உள்ளக முரண்பாடு அல்லது அரசுக்கு
உள்ளான முரண்பாடு. அப்ப இந்த அரசுக்குள்ளான முரண்பாடு உருவாகுவதிலே அல்லது உள்ளக முரண்பாடு உருவாகுவதற்கு 4 காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றது. ஒன்று அரசியல் காரணி, சமூக பொருளாதார காரணி, கட்டமைப்பு சார் காரணி, அதே போல கலாச்சார காரணி. இந்த நாட்டுக்குள்ளே அரசுக்குள்ளே ஒரு முரண்பாடு ஏற்படுவதற்கு அங்கே அரசியல் அசமத்துவம் நிலவுதல் அல்லது அரசியல் ரீதியாக நாங்கள் புறக்கணிக்கப்படுதல், அரசியல் உரிமைகள் மீறப்படுதல், இப்படியான சந்தர்ப்பங்களிலே அங்கே முரண்பாடு ஏற்படுவது வளமையாக இருக்கு. அதே போல கலாச்சார காரணி, இந்த உள்ளக முரண்பாடு பெரும்பாலான நாடுகளுக்கு இடையில் ஏற்படுவதற்கு பெரும் பங்களிப்பு செய்தது எதுவென்று சொன்னால் இந்த கலாச்சார காரணி. எங்களுடைய கலாச்சார சின்னங்கள் அழிக்கப்படுகின்ற போது, எங்களுடைய கலாச்சாரங்கள் அவதூறு செய்யப்படுகின்ற போது, எங்களுடைய கலாச்சாரம் புறக்கணிக்கப்படுகின்ற போது அங்கே உள்ளக முரண்பாடு ஏற்படலாம். அதே போல சமூக மற்றும் பொருளாதார காரணிகள், எங்களுடைய சமூக தேவைகள், எங்களுடைய பொருளாதார தேவைகள் நிவர்த்தி செய்யாத பட்சத்திலே என்பது ஏற்பட போது. அதே போல கட்டமைப்பு சார் காரணி, எங்களுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்புமே அந்த முரண்பாட்டுக்கு காரணமாக இருக்கு. அந்த கட்டமைப்பினால் அங்கே இனக்குழுக்களுக்கு இடையிலே, மத குழுக்களுக்கு இடையிலே ஒரு முரண்பாடு ஏற்பட்டால் அதை நாங்கள் சொல்ல போறோம் கட்டமைப்பு சார் காரணிகள். உள்ளக முரண்பாடு ஏற்படுவதற்கு 4 காரணிகள் பின்புலமாக அமைந்திருக்கின்றது. அரசியல் காரணி, சமூக பொருளாதார காரணி, கலாச்சார காரணி மற்றும் கட்டமைப்பு சார் காரணிகளை நீங்கள் கூறிக்கொள்ள போகிறீர்கள். அப்ப இதிலே பல கட்டமைப்பு வினாக்கள், அதே போல முரண்பாட்டை வகைப்படுத்தி அவை தொடர்பாக ஆராய்க என்று கூட உங்களிடம் ஒரு கட்டுரை வினா கூட இதிலே முன்வைக்கப்படலாம். உதாரணமாக முரண்பாட்டை வகைப்படுத்துக என்ற ஒரு கட்டுரை வினா வந்தால் நீங்கள் முதலாவது முரண்பாடு என்றால் என்ன என்று சொல்ல போறீங்களா? அப்ப முரண்பாடு என்பது தமக்கிடையில் ஒன்றுக்கொன்று பொருத்தமில்லாத நோக்கங்களை உடைய அல்லது அவ்வாறு சிந்திக்கின்ற 2 நபர்கள், குழுக்கள், அரசுகள் மற்றும் அரசுகளுக்கு மேற்பட்டவைகளுக்கு இடையில் நிலவுகின்ற ஒரு தொடர்பு என்று சொல்ல போகிறீர்கள். இந்த முரண்பாடுகள் மனிதனுடைய சமூக வாழ்க்கையோடு பின்னி பிணைந்ததாக அல்லது தவிர்க்கப்பட முடியாத ஒரு அங்கமாக மாறி இருக்கின்றது. சாதாரண மட்டத்திலே முரண்பாடு ஏற்படுவதற்கு சமப்படுத்த முடியாத நோக்கங்கள் செல்வாக்கு செலுத்துகின்ற அதே வேளை சர்வதேச ரீதியிலே முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு அதிகாரம், வளம், மூலதனம், அந்தஸ்து என்பன பங்காற்றுகின்றன. இந்த முரண்பாடுகளை நாங்கள் பிரதானமாக 3ஆக வகைப்படுத்துவோம். எளிய வகைப்படுத்தல், செயற்பாட்டுவாத வகைப்படுத்தல், அரசியல் வகைப்படுத்தல். எளிய வகைப்பாட்டில் ஆளக முரண்பாடு, ஆளிடை முரண்பாடு, குழுவில் உள்ளான முரண்பாடு மற்றும் குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடு இடம்பெறும் என்று சொல்லி அதற்கு ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு உதாரணங்கள் நீங்கள் குறிப்பிட வேண்டும். 2வது செயற்பாட்டு ரீதியான வகைப்படுத்தல். முரண்பாட்டை செயற்பாட்டுவாத ரீதியாக வகைப்படுத்திய சிந்தனையாளராக மோர்ட்டின் டொய்ஸ் என்ற சிந்தனையாளர் காணப்படுகின்றார். அது நேர்கணிய முரண்பாடு, எதிர்மறை முரண்பாடு என்று வகைப்படும் என்று சொல்லி அதற்கும் ஒவ்வொரு உதாரணங்கள் நீங்கள் குறிப்பிட வேண்டும். 3வதாக அரசியல் ரீதியான வகைப்படுத்தல். முரண்பாட்டை அரசியல் ரீதியாக பீட்டர் கொலன்ஸ்டீன் என்ற சிந்தனையாளர் வகைப்படுத்தி இருக்கிறார். முதலாவது வகைப்பாடு அரசுக்குள்ளான முரண்பாடு, அரசுகளுக்கு இடையிலான முரண்பாடு, அதே போல அரசு நிர்மாண முரண்பாடு. அரசுகளுக்குள்ளே ஏற்பட்டால் அது அரசுக்குள்ளான முரண்பாடு, அதே போல அரசுகளுக்கு இடையில் ஏற்பட்டால் அது அரசுகளுக்கு இடையிலான முரண்பாடு. தாங்கள் ஒரு அரசியல் ரீதியாக புறக்கணிக்கப்படுகின்றோம், ஆகவே நாங்கள் ஒரு புதிய ஒரு அரசை தோற்றுவிக்க போகின்றோம் என ஒரு சமூக குழுக்கள் அரசோடு முரண்பட்டால் அதை நீங்கள் சொல்ல போகிறீர்கள் அரச நிர்மாண முரண்பாடு என்று சொல்லுவீங்கள். அதற்கு பிறகு முடிவுரை பந்தியில் இந்த முரண்பாட்டினுடைய வகைப்பாட்டை ஒரு எண்ணக்கரு பட விளக்கத்தினூடாக, ஒரு அட்டவணை போட்டு காட்டுவதனூடாக நீங்கள் பூரணமான புள்ளியை பெற்றுக்கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப இது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த முரண்பாடு என்றால் என்ன, முரண்பாட்டினுடைய சாதக விடயங்கள், பாதக விடயங்கள், அதே போல முரண்பாட்டினுடைய வகைப்பாடுகள் தொடர்பாக நீங்கள் ஆழமாக புரிந்து கொண்டிருப்பீங்கள் என்று நம்புறேன். மிகுதி விடயங்களை எங்களுடைய அடுத்த அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் கலந்துரையாடுவோம். தேங்க்யூ பிள்ளைகள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.